யார் உங்களை போக வேண்டாம் என்று தடுத்தது? கலையை மதிக்க தெரியாதவர்களை சந்திப்பதில் எனக்கு விருப்பமும் இல்லை, அவர்களுக்கு நாட்டியத்தை கற்றுத்தருவதில் எனக்கு நாட்டமும் இல்லை. சுந்தரி, போதும். எதற்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லாவற்றிற்கும் வரைமுறை ஒன்று உண்டு. எனக்கு கலையை பற்றி எதுவும் தெரியாது என்று மீண்டும் ஒரு முறை சொல்லாதே. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகத்தான் அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது. சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்பவர்களிடம் எனக்கு எந்த நட்பும் தேவையில்லை. சுந்தரி, நீ பேசுவது பரங்கியரிடம் அல்ல, பாகனேரி அம்பலக்காரனிடம். அதை மறந்து விடாதே, பார்த்து பேசு. பாகனேரி அம்பலக்காரர் என்ன? அந்த பகவானே என் கலையை மதிக்காமல் என் வீடு தேடி வந்தாலும் நான் மதிக்க மாட்டேன். பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்தாலும் மதியாதார் தலைவாசலை மிதிக்க மாட்டாள் இந்த சுந்தரி. வஞ்சிக் கொடியே, நீ வாதிடுவது வாளுக்கு வேலியுடன். உமது கையில் மின்னும் வாளை விட என் காலில் ஒலிக்கும் சலகைக்கு சக்தி அதிகம். என்ன சொன்னாய்? அண்ணா, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? அடியுங்கள். உங்கள் அதிகார தோரணையை காட்டிவிட்டீர்கள் அல்லவா? அடியுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அந்த ஆங்கிலேயன் ஒரு பக்கம் எங்களை அடிமையாக்க பார்க்கிறான் என்றால், அம்பலக்காரர்கள் அதே காரியத்தை தானே செய்கிறீர்கள். இத்தகைய வாழ்க்கையை வாழ்வதை விட நாங்கள் சாவது எவ்வளவோ மேல். போகலாம் மாதப்பா. யார் அந்த வாளுக்கு வேலி? அவனுக்கு எப்படி இப்படி ஒரு துணிச்சல் வந்தது? என் வீட்டு மாப்பிள்ளையை கை நீட்டி அடிக்கும் உரிமையை அவனுக்கு யார் கொடுத்தார்கள்? பட்டமங்கலத்தின் புகழை இதனால் பட்டு போய்விட்டதே. பாகநேரிக்காரனிடம் பட்டமங்கலத்தின் மாப்பிள்ளை அடிபட்டு விட்டு ஒன்றும் செய்யாமல் வந்து விட்டான் என்றால் அதைவிட அவமானம் வேற என்ன இருக்கிறது? மாப்பிள்ளை, நீங்கள் ஏன் அவனிடம் அடி வாங்கிக் கொண்டு பேசாமல் வந்தீர்கள்? அத்தை, உங்கள் மாப்பிள்ளை எத்தகைய வீரன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் நினைத்திருந்தால் ஒரு கணத்தில் அந்த வாளுக்கு வேலியை தூக்கி எறிந்து பந்தாடி இருக்க மாட்டேனா? பிறகு ஏன் அதை செய்யவில்லை? நான் யாரோடு சென்றிருந்தேன்? உங்கள் மூத்த பிள்ளை வல்லத்தரையனோடு. என் அருகிலேயே வல்லத்தரையன் நிற்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. வல்லத்தரையன் அருகில் இருக்கும் போது நான் அந்த வாளுக்கு வேலியோடு மோதுவது சரியாக இருக்குமா? அது என் மைத்துரன் வல்லத்தரையனுக்கு பெருமை தருமா? அதனால் தான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. என் பிள்ளைக்கு களங்கம் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்கள் கன்னத்தில் விழுந்த அடியை தாங்கிக் கொண்டது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. பட்டமங்கலத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உங்கள் உயர்ந்த உள்ளத்தை காட்டுகிறது. அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். இனி இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியவன் வல்லத்தரையன் தான். நீ சொல் வல்லத்தரையா. உன் அக்காவின் கணவரை, உன் மரியாதைக்குரிய மாமாவை ஒருவன், அதிலும் நம் ஜென்ம பகைவன், அந்த வாளுக்கு வேலி அடிக்கும் பொழுது நீ எப்படி பார்த்து கொண்டிருந்தாய்? அடித்த கையை ஒடித்திருக்க வேண்டாமா? சீறி எழுந்த அவன் சிரத்தை அறுத்திருக்க வேண்டாமா? அப்படி செய்திருந்தால் இன்றே நமது வஞ்சம் நிறைவேறி இருக்குமே. அப்படி செய்ய எனக்கு அரை நொடி போதாதா அம்மா? ஆனால் நாங்கள் சென்றிருப்பது எங்கே? ஆங்கிலேயனின் கோட்டைக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்தது எங்கே? அந்த அக்னியுவின் கூடத்தில். நீங்கள் சொல்வது போல் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அந்த வெள்ளையன் நம்மை பற்றி எவ்வளவு இழிவாக நினைத்து விடுவான். அம்பலக்காரர்களின் கௌரவம் பகைவனின் இருப்பிடத்தில் போக வேண்டுமா? பகைவனின் முன் நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ளக் கூடாது என்பதால் தான் அந்த வாளுக்கு வேலி மாமாவை அடித்ததை பார்த்த பிறகும் நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கணத்தில் என் மனம் எப்படி துடித்துக் கொண்டிருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள் அம்மா, அந்த வாளுக்கு வேலி கன்னத்தில் அடித்தது என் மாமா உறங்கா புலியை அல்ல, இந்த வல்லத்தரையனை. அண்ணா, பாகநேரி அம்பலக்காரருக்கு மட்டும் அன்னியின் இருப்பிடத்தில் அப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல் என்பது தெரியாதா? அம்பலக்காரர்களின் கௌரவத்திற்கு அது கேடை விளைவிக்கும் என்பது புரியாதா? அப்படி இருந்தும்
அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார்? அந்த அளவிற்கு பாகநேரி அம்பலக்காரரின் கோவத்தை தூண்டும் அளவிற்கு மாமா அங்கே பேசியிருக்கிறார். அதனால்தான் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. வைரமுத்தா, அங்கே என்ன நடந்ததென்று உனக்கு எப்படி தெரியும்? எதை நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறாய்? எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டுதானம்மா இங்கு பேசுகிறேன். மாமா ஒருவரை பற்றி இழிவுபடுத்தி பேச ஆரம்பித்தால் எப்படியெல்லாம் பேசுவார் என்பது நமக்கு தெரியாதா என்ன? அதுதானே பார்த்தேன். அங்கு ஏதோ நடந்திருக்க வேண்டும், இவர் ஏதோ பேசியிருக்க வேண்டும். அதை தாங்க முடியாமல் தான் பாகநேரியின் அம்பலக்காரர் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவரை தாழ்வுபடுத்தி பேசுவதென்றால் இவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று விடுவார். எந்த அளவிற்கு மற்றவர்கள் மனதை புண்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு புண்படுத்தி விடுவார். எப்படியாவது அவர்களை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் களங்கப்படுத்துவார். பார்த்தீர்களா அத்தை, உங்கள் மகள் பேசுவதை? இவளே இப்படி பேசினால் மற்றவர்கள் என்னதான் பேச மாட்டார்கள்? மனைவியை கணவனை பற்றி குறை பேசினால் மற்றவர்களுக்கு அது இலக்காரமாக போய்விடாதா? மற்றவர்களை விட எனக்குத்தானே உங்களுடைய உண்மையான சுபாவம் தெரியும். அதற்காகத்தான் இப்படி பேசுகிறேன். பாகநேரிக்காரர்கள் ஒருபோதும் அவசரப்பட்டு எதையும் செய்துவிட மாட்டார்கள். அவர்களை பற்றி நான் நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் தான் இப்படி பேசுகிறேன். இப்போது புரிகிறதா அத்தை? வீரம்மாள் பட்டமங்கலத்து பெண்ணாக இருந்தாலும் பாகநேரி மீதுதான் பாசம் அதிகம். சரியாக சொன்னீர்கள் மாப்பிள்ளை. இல்லாவிட்டால் வீரம்மாள் பட்டமங்கலத்திற்கும் பாகநேரிக்கும் நடுவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போவாளா? அங்கு அந்த பெரிய நாயகி கொடுத்த பிரசாதத்தை வாங்கி வந்து எனக்கே தருவாளா? இப்போது எதற்கு இந்த பேச்செல்லாம்? அக்னியோவை சந்திக்க சென்ற இடத்தில் மாமா என்ன பேசினார்? பாகநேரி அம்பலக்காரர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதைத்தானே பேசத் தொடங்கினோம். அதை விட்டுவிட்டு வேறு எதையோ பேசுகிறீர்களே அம்மா. வைரமுத்தா, எந்த பேச்சாக இருந்தாலும் தன்னை பற்றி பேச இடம் கொடுக்காமல் திசை திருப்பி விடுவதுதானே உன் மாமாவின் வழக்கம். இப்பொழுதும் அப்படித்தான் செய்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் அம்மாவும் அவருக்காக பரிந்து பேசுகிறார். போகட்டும், இந்த பேச்சு இத்தோடு போகட்டும். 1000 இருந்தாலும் அந்த வாளுக்கு வேலி எப்படி உன் மாமாவை கை நீட்டி அடிக்கலாம் வைரமுத்தா? அம்மா, அங்கு நடந்ததை நீங்களும் அறிந்து கொண்டால்தான் அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும். பாகநேரி அம்பலக்காரரும் அவர் தம்பி கருத்த ஆதப்பனும் அக்னியோவை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் பேசச் சென்றது வேறு விஷயம். ஆனால் மாமா அவர்களின் பேச்சை திசை மாற்றி பாகநேரி அம்பலக்காரரை வேண்டுமென்றே வம்பிழுத்திருக்கிறார். அவர் தம்பி கருத்த ஆதப்பன் மீது அபாண்டமாக களங்கம் சுமத்தி இருக்கிறார். கை நீட்டி அடிக்கும் அளவிற்கு அப்படி என்ன களங்கத்தை சுமத்தி விட்டார் உன் மாமா? திருக்கோட்டியூர் நாட்டியக்காரி சுந்தரிக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்த போது ஆதப்பன் அங்கு சென்று அவளை காப்பாற்றியிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு தீங்கு நேரும் போது நேர்மையுள்ள ஆண்மகன் அதை பார்த்துக் கொண்டிருப்பானா? அதை தடுக்க மாட்டானா? அதைத்தான் ஆதப்பனும் செய்திருக்கிறான். அதுதானே பண்பாடு. அதை காரணமாக கொண்டு கருத்த ஆதப்பனுக்கும் அந்த சுந்தரிக்கும் தொடர்பு இருப்பதாக வாய்க்கூசாமல் உங்கள் மாப்பிள்ளை பேசியிருக்கிறார். அதை எப்படி பாகநேரி அம்பலக்காரர் பொறுத்துக் கொள்வார்? நான் எங்கேனும் செல்லும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஆபத்து நேரும் போது அவளை நான் காப்பாற்றுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக என்னையும் அந்த பெண்ணையும் தொடர்பு படுத்தி பேசினால் என் அண்ணன் அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பாரா? ஏன் என் அண்ணனையும் யாரோ ஒரு பெண்ணையும் சம்பந்தப்படுத்தி பேசினால் நான் தான் சும்மா இருப்பேனா? அது எப்படி முடியும்? என் அண்ணனை பற்றியா தவறாக பேசுகிறாய் என்று சீறி எழுந்து அவனை அறையத்தான் தோன்றும். அதைத்தான் பாகநேரி அம்பலக்காரரும் செய்தார். தன் தம்பியை பற்றி தவறாக பேசினால் எந்த அண்ணனால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? அம்மா, ஆதப்பனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எந்த பெண்ணையும் அவன் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. பெண்கள் வருகிறார்கள் என்றாலே அந்த வழியை விட்டு விலகிச் சென்று விடுவான். அவனை பற்றி அவதூறாக பேசினால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அதனால்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒருவனின் நாக்கு அளவிற்கு அதிகமாக பேசும் பொழுது அடுத்தவனின் கை நீளத்தானே செய்யும். போதும் வைரமுத்தா, நண்பன் மீது உனக்குள்ள பாசத்தை நன்றாகவே காண்பித்துக் கொள்கிறாய். உறவை விட உனக்கு நட்புதான் பெரிதாக போய்விட்டது. உன் மாமா அப்படியே ஏதாவது பேசியிருந்தாலும் அந்த வாளுக்கு வேலி வல்லத்தரையனிடம் சொல்லி கண்டித்திருக்க வேண்டுமே தவிர தானே தண்டிக்க முற்பட்டிருக்க கூடாது. விடுங்கள் அம்மா, வைரமுத்தன் அப்படித்தான் பேசுவான். ஆனால் நான் இதை அவ்வளவு எளிதாக விட்டுவிடப் போவதில்லை. எப்படியும் இதற்கு நான் சரியான பாடம் கற்பிப்பேன். என்றாவது ஒரு நாள் அந்த வாளுக்கு வேலி என் கையில் தனியாக அகப்படாமலா போய்விடுவான். என் மாமாவை அடித்ததற்காக அந்த வாளுக்கு வேலியை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவனை அவமானப்படுத்தி விட்டுதான் அவனை அழிப்பேன். இது உறுதி.
வாளுக்கு வேலி அப்படியே மலைத்து நின்று விட்டாய்? ஆங்கிலேயரின் நெருக்கடிக்கு நடுவிலும் இப்படி ஒரு கோட்டையை கட்டி நாட்டை பரிபாலிக்கும் மருது சகோதரர்களின் உயர்வைக் கண்டுதான் நான் மெய்மறந்து நிற்கிறேன். தற்போதுள்ள சூழ்நிலையில் மருது சகோதரர்கள் இந்த கோட்டையை இவ்விதம் பாதுகாப்பது மாபெரும் சாதனை அல்லவா? எதனால் இப்படி கூறுகிறாய்? வரலாற்றை நன்கு அறிந்திருக்கும் தங்களுக்கு நான் அதை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மிகவும் பாடுபட்டு தகர்த்த பேனர்மேன், அவருக்கு ஆதரவாயிருந்த நாகலாபுரம், கோவார்பட்டி, 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் ஆகியவற்றின் பாளையக்காரர்களின் கோட்டைகளை இடித்து தரைமட்டமாக்கும்படி செய்து விட்டானே. ஆனால் அதற்கு பின்பும் ஊமைத்துறை மீண்டும் மக்கள் துணையோடு மகத்தான கோட்டையை உருவாக்கினார். அதை பெரிதும் பாடுபட்டு பல ஆங்கில சிப்பாய்களை பலி கொடுத்து கைப்பற்றினார்கள். மறுகணமே அந்த கோட்டையை இடித்து தள்ளிவிட்டார்கள். அதனால் பயந்து போன பேனர்மேன் தமிழகத்தில் இனி எவருமே கோட்டைகளை கட்டக்கூடாதென்றல்லவா உத்தரவு பிறப்பித்து விட்டான். அதையெல்லாம் மீறி தங்கள் காளையார் கோயில் கோட்டையை கம்பீரமாக வானலாவ உயர்ந்து நிற்கச் செய்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே மருது சகோதரர்கள். சரியாக சொன்னாய் வாளுக்கு வேலி. இன்னமும் பழைய பொலிவோடு விளங்குவது சிவகங்கை சீமையின் அரணாக விளங்கும் இந்த காளையார் கோயில் கோட்டைதான். வெள்ளையர் இங்கு வர வேண்டுமானால் இதை சுற்றியுள்ள 1000 மரங்களை வெட்டிவிட்டுத்தான் தங்கள் பீரங்கிகளை இங்கு கொண்டு வர முடியும். அதற்கு பல மாதங்களாகும். அது மட்டுமல்ல வாளுக்கு வேலி, வேறென்ன வெள்ளையரே? கோட்டையின் பலத்தை விட மேலும் வலிமையானது மருது சகோதரர்களின் மனதின் வலிமை. அதனால்தான் பல கோட்டைகள் அழிந்தாலும் இந்த கோட்டை இன்னும் நிலைத்து நிற்கிறது. யார் அவர் வெள்ளையரே? அவன் மருது பாண்டியர்களின் மெய்காப்பாளன், பெயர் மாறவேள். நம்மை அழைத்துச் செல்லவே அவன் வருகிறான். வா மாறவேள். வணக்கம் வெள்ளையரே. வணக்கம் பாகனேரி அம்பலக்காரரே. வணக்கம். உங்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் இங்கு வருகிறீர்கள், தங்களை வெள்ளையர் அழைத்து வருகிறார் என்பதை சொல்லி தங்களை வரவேற்கும் பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறார் மன்னர். ஆனால் நீங்கள் வரப்போவதாக மன்னர் சொல்லியிருந்த நேரத்திற்கு மிகவும் முன்னதாகவே நீங்கள் வந்துவிட்டீர்கள். தாங்கள் சற்று தாமதித்து என்னிடம் சொல்லப்பட்ட நேரத்திற்கு வந்திருந்தால் உங்களை சிறப்பிக்க வரவேற்பு ஏற்பாடு நடந்திருக்கும். எனக்கெதற்கு தனிப்பட்ட வரவேற்பும் வைபவமும்? மருது பாண்டியர்களை அவர்களது கோட்டையில் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றதே நான் பெற்ற பாக்கியம் அல்லவா? அவர்களும் தங்களை காண ஆவலோடு இருக்கிறார்கள். கதிரவன் உதித்தது முதலே புறப்படலாமா என்று துளைத்தெடுத்து விட்டார் வாளுக்கு வேலி. குறித்த நேரத்திற்கு போனால் போதும் என்று நான் சொன்னதை இவர் கேட்கவே இல்லை. அதெல்லாம் வேண்டாம், உடனே புறப்படலாம் என்று சொல்லிவிட்டார். மருது பாண்டியர்களை சந்திப்பதில் அவ்வளவு ஆர்வம். இன்னும் சில நொடிகளில் நீங்கள் அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள். நீங்கள் இப்படி அமருங்கள். நான் மன்னரிடம் சென்று தாங்கள் வந்து விட்டீர்கள் என்பதை கூறி அவர்களை அழைத்து வருகிறேன். மருது பாண்டியர்கள் ஏதேனும் முக்கியமான பணியில் ஈடுபட்டிருந்தால் அவசரப்படுத்த வேண்டாம். அவர்கள் எங்களிடம் சொன்ன நேரத்திற்கே வரட்டும். அதுவரை நாங்கள் காத்திருக்கிறோம். அதற்கு அவசியமில்லை. நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதை அறிந்தால் அவர்கள் உடனே வந்து விடுவார்கள். இதோ உடனே போய் அழைத்து வருகிறேன். வெள்ளையரே, இந்த அரண்மனையில் இருக்கும்போது என் உள்ளம் மருது பாண்டியர்களை நினைத்து பெருமிதம் அடைகிறது. எத்தகைய மாவீரர்கள், மானம் காத்த மறவர்கள் என்று புகழ்பெற்ற இவர்கள் மகாராணி வேலுநாச்சியாரை காக்க எவ்வளவு போராடியிருக்கிறார்கள்.
சிவகங்கை சீமையை வெள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றி மகாராணி வேலு நாச்சியாரை அதன் சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். தேசப்பற்றும் ராஜ விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதை அனைவரும் உணரும்படி செய்த மருது சகோதரர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்க சீலர்களாக இருந்திருக்கிறார்கள். நீ சொல்வதனைத்தும் உண்மைதான் வாளுக்கு வேலி. அந்த தியாகத்தையும் ஒழுக்கத்தையும் மட்டுமல்ல, அவர்களது வீரத்தையும் உணர்ந்து இருந்ததால் தான் வேலு நாச்சியார் தாமே முன்வந்து மருது சகோதரர்களிடம் நாட்டையே ஒப்படைத்துவிட்டு அரசியல் துறவு பூண்டார். இத்தகைய மகத்தான மாமனிதர்கள் வாழும் நாட்டை பரங்கியர்கள் பிடித்துவிட முடியும் என்று நினைக்கிறார்களே, அது எப்படி முடியும்? எப்போதும் மதுவருந்திக் கொண்டும் மாதர்களோடு கேளிக்கையில் ஈடுபட்டும் இருக்கும் பரங்கியர் தமிழ் பண்பாடு மிக்க ஒழுக்கமே உயிராகக் கொண்ட மருது சகோதரர்களை நெருங்க முடியுமா?